போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த நடிகர் ஸ்ரீகாந்த் நீண்ட ஆண்டுகளாக ஒரு வெற்றி படம் கூட கொடுக்க முடியாமல் தடுமாறி வருகிறார். ரோஜா கூட்டம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானவர் ஸ்ரீகாந்த். ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம், பார்த்திபன் கனவு உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். இந்த நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்திற்கு போதைப்பொருள் சப்ளை செய்ததாக அதிமுக முன்னாள் பிரமுகர் பிரசாத் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்தை அழைத்து சென்னை போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். அவரிடம் ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது. அதன் முடிவில் ஸ்ரீகாந்த் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்தப்பட்டது. நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருளை கிராம் ஒன்றுக்கு 12,000 ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாகவும் பிரதீப் தந்த வாக்குமூலத்தில் ஸ்ரீகாந்த் 40 முறை போதைப்பொருள் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜிபே மூலம் 4,72,000 ரூபாய் கொடுத்து போதைப்பொருளை நடிகர் ஸ்ரீகாந்த் வாங்கியுள்ளார் என்றும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. அப்போது அவருடைய ஜிபேயில் இருந்து மிகப்பெரிய தொகையை அனுப்பி கொகைன் வாங்கப்பட்டுள்ளதை போலீசார் உறுதி செய்தனர். இதனையடுத்து போதைப்பொருள் வழக்கில் அவரை 3வது குற்றவாளியாக போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்னதாக நடிகர் ஸ்ரீகாந்தை வைத்து தீக்கிரை எனும் படத்தை 3 தயாரிப்பாளர்களுள் ஒருவராக பிரசாத் தயாரித்து வந்துள்ளார். அந்த திரைப்படம் தொடர்பான பார்ட்டியில் பிரசாத் ஸ்ரீகாந்துக்கு கொகைன் வழங்கியுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கொகைன் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான வழக்கில் மேலும் பல பிரபலங்களுக்கு தொடர்புள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சினிமா துறையினர் போதைப்பொருள் வழக்குகளில் சிக்குவது இது முதல் முறையல்ல. பாலிவுட், டோலிவுட் சினிமா துறைகளில் பிரபலங்கள் போதைப்பொருள் பயன்படுத்தி சிக்கியிருக்கின்றனர். தற்போது தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் போதைப்பொருள் வழக்கில் சிக்கியிருப்பது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.